வணக்கம். திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரத்தின சுருக்கமா விளக்குறதா இந்த வீடியோனுடைய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தஞ்சாவூர்ல நடைபெற்ற திமுகவினுடைய கூட்டத்துல, அதாவது ஆர்ப்பாட்டத்துல, காவிரி நதிநீர் சரியான முறையில் தமிழகத்திற்கு வந்து சேராததை கண்டிச்சு தாவேக அரசுக்கு எதிராக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 20-25 நிமிடங்களுக்கு மேலவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அதுல பேச்சின் இடையில அவர் நடிகை அவர்களோடு குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை பேசிய விதம் பெரிய அளவில் சர்ச்சையானது. அந்த நடிகையினுடைய பெயரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சொல்லல, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது விவசாயிகள் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்படி சொன்னதனுடைய எதிர்விளைவா அதுக்கு ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ரெண்டும் சேர்ந்ததால் சர்ச்சையானது. தாவேக நிர்வாகி கொடுத்திருந்த புகாரினுடைய அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு 9 பிரிவுகளின் கீழ் செய்யப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல PNS 196, அதாவது பாரத் நியாய சங்கீதா அப்படிங்கக்கூடிய, அதாவது ஐபிசி இப்பொழுது அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சமூக அமைதி நல்லிணக்கத்தை குலைக்கும் செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது ஒரு குற்றம். மொத்தம் 9 பிரிவுகள், அதுல ஒன்று அது. ரெண்டாவது PNS 192, அதாவது பொது அமைதி கலவரம் உண்டாக்கும் நோக்கத்தோடு ஆத்திரம் ஊட்டினார் அப்படிங்கக்கூடிய பிரிவுல வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அடுத்ததா PNS 352. PNS 352 என்ன சொல்லுதுன்னா, பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அல்லது குற்றம் செய்ய தூண்டும் நோக்கத்துடன் திட்டமிட்டே ஒருவரை அவமதிப்பது அப்படிங்கக்கூடிய பிரிவுலையும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அடுத்ததா PNS 79, பெண்களின் கண்ணியத்திற்கும் மானத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் வகையில் வார்த்தை அல்லது செயலை செய்வது அப்படிங்கக்கூடிய பிரிவுலையும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அடுத்ததா PNS 296(b), அதாவது பொது இடத்துல ஆபாசமான பாடல் அல்லது ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய பிரிவுலையும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. PNS 61, அதனுடைய பிரிவு கீழே குற்றத்தை செய்வதற்காக அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஈடுபடும் குற்றவியல் சதி. ஒரு குற்றத்தை செய்யணும்னு 2 அல்லது மேற்பட்டவர்களுடன் இணைந்து செய்யக்கூடிய குற்றவியல் சதிங்கக்கூடிய PNS 61 பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் போதாது. PNS 351(2), குற்ற நோக்கத்தோடு மிரட்டல் விடுத்தல், ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் மிரட்டுவது, இந்த 2 பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. பெண்கள் வன்கொடுமை சட்டம் 2002(4) கீழே பொது இடங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமை அல்லது தொல்லையை தடுத்தல் அப்படிங்கக்கூடிய பிரிவுலையும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2006 கீழையும் மின்னணு வடிவத்தில் ஆபாசமான தாக்குதல் அப்படிங்கக்கூடிய வகையிலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு FIR போடப்படும் பொழுது அந்த வழக்கோடு தொடர்புடைய பிரிவுகள் மட்டுமில்லாமல் பல பிரிவுகளும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால், பொது அமைதியை சீர்குலைத்தால், கலவரம் ஏற்படுத்த முயற்சி பண்ணது, அமைதியை குலைத்தது, நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் போன்ற பிற பிரிவுகள் சேர்க்கப்படுவது வழக்கம்தான். இது கிட்டத்தட்ட ஒரு வழக்கினுடைய ஸ்திரத்தன்மைக்காக, வழக்கு நீண்ட காலம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சேர்க்கப்படக்கூடிய பிரிவுகள் தான். பட் இதை மையமாக வைத்துக் கொண்டே நம்ம முழுமையான வடிவத்திற்கு வந்துவிட முடியாது. இன்னொன்று, இது FIR, முதல் தகவல் அறிக்கை, காவல்துறை தரக்கூடிய அறிக்கை. அந்த அறிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு வந்துவிட முடியாது. அதில் இந்த 9 பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 9 பிரிவுகளும் கிட்டத்தட்ட இன்றைக்கே அவர் கிட்டத்தட்ட காவல் நிலையத்தினுடைய ஜாமீன் நிலையே விடுவிக்கப்பட இருக்கிறார் என்று மாலையே. இருந்தாலும் இந்த 9 பிரிவுகளில் வழக்கு என்பது ஒரு முன்னாள் துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் என்பவருக்கு ஒரு பெரிய அரசியல் ரீதியாக இந்த விவகாரம் ஒரு நெருக்கடியான விவகாரமாக மாறி இருக்கு. ஏன்னா, எதற்காக கைது செய்யப்பட்டார்? இந்த விவகாரத்தை பேசிதான் என்பதற்காக கைது செய்யப்பட்டார். விவகாரம் பேசியது என்பது காவிரி விவகாரத்தை பேசியதால் கைது செய்யப்பட்டதல்ல, மேகதாட்டுவை கட்டக்கூடாது என்று பேசி கைது செய்யப்பட்டதல்ல, தாவேக அரசை நோக்கி கேள்விக்குள்ளானதனால் கைது செய்யப்பட்டதல்ல. மிக முக்கியமாக ஒரு நடிகையை விமர்சித்திருந்தார், முதல்வரை அவதூறாக பேசினார். இந்த இரண்டையும் பேசுகிற பொழுது மக்கள் மன்றத்திலும் திமுகவுக்கான இதற்கான இமேஜ் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக பல்வேறு வகையான விவாதங்கள் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இது குறித்த அப்டேட்டுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.